ஆ? ஆ? ஏ? என்னது இது? முகத்தை மூடிட்டு அப்படி என்ன பண்ணுதுங்க? ஒருவேளை முகத்தை மூடிட்டு ரொமான்ஸ் பண்ணுதுங்களா? ரொமான்ஸா? இதுக்கு எவ்வளவு காரணம் நீதான் ஒண்ணா? எல்லாம் இதுல பெத்தவங்கள சொல்லணும். ஐயோ அனு, உன் குடும்ப பெருமாளா இருக்கட்டும், எப்போ உன் சொந்தக்காரங்களாம் போவாங்க, நாம எப்ப பேசுறது? ஐயோ ஆ, பேசாம நம்ம லொகேஷன் ஷிஃப்ட் பண்ணிடலாமா? ஷிஃப்ட் பண்றதா? எங்க போறது? வேற டேபிள் போவோம். அதுவும் முகத்தை மூடிட்டு தான் போனோம். ஓகே? ஏய், வந்திருக்கிறது உன்னோட சொந்தக்காரங்க, நான் ஏன்டி முகத்தை முட்டு போனோம்? ஐயோ சொல்றத கொஞ்சம் செய்றியா? எந்திரி எந்திரி போலாம். வா 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 வா. ம், ஆ? ஆ? என்ன இதுங்க? உட்கார்ந்திருக்கும் போதுதான் முகத்தை முடிச்சுங்க, நடக்கும் போது ஏன் முகத்தை மறைக்குதுங்க? ஆ? அப்படி இதுங்க எங்க போகுதுங்க? ச்சே, இதுங்க எங்க போனா நமக்கு என்ன? நம்ம வந்த வேலையை பாப்போம். இந்த ரஞ்சித் பையன் எங்க? என் சள்ள குட்டி, என் பட்டு மாமா குட்டி. எவ்வளவு நேரம் தான் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்குது? பசிக்குது மாமா. அப்படியா? இரு, அவனையா கூப்பிடுறேன். டேய் தம்பி, ஹலோ பாஸ், யாராவது சீக்கிரம் இங்க வாங்கயா. செல்லக்குட்டி எவனுமே வரமாட்டேன்றான், கொஞ்சம் இரு. மாமா உனக்காக மாமாவே கிச்சனுக்கு போய் ஏதாவது அள்ளிட்டு வரேன், நீ கொஞ்சம் வெயிட் சரி. பண்ண. இங்க கிச்சன் எங்க இருக்கு? ஏய் ரன்வீர், ஐயோ, சக்தி மேடம் இங்க வந்திருக்காங்க. ஐயோ, நம்ம நேரமே சரியில்லை. சரி, இப்ப எப்படியா சமாளிப்போம். ரன்பீர் சக்தி பார்த்துட்டாலே. சோ, இந்த லூசு பையன் எதுக்கு அவகிட்ட போறான்? சக்தி மேடம், குட் ஈவினிங் மேடம். ஆமா ரன்வீர், நீங்க என்ன இங்க? அதுவா மேடம், அது சோ, தேவையில்லாம ஏதாவது உளறி கிளறி வச்சிருவானே. ஐயோ, இவன் எங்க இருந்து இங்க வந்தான்? ஏதாவது உளறி வச்சிருவான். பாஸ் ஒரு கிளைண்ட்ட பாத்துட்டு வர சொன்னாரு, அது விஷயமா தான் மேடம் வந்தேன். ஓஹோ, அப்படியா? எதுக்கு அவனுக்கு ஒரு போனை போட்டு அலர்ட் பண்ணுவோம். ஓ பாஸ், மாமாவோட பாஸ் கூப்பிடுறாரு. பாஸ் உங்களை கிளையண்ட் பார்க்க அனுப்பினாரா? ஆமா மேடம். டேய் ராஸ்கல், எடுத்து தொலைடா. ஆமா, யார் அந்த கிளையண்ட்? அது ஒரு பெரிய கிளைண்ட் மேடம், அத மட்டும் நான் கரெக்ட் பண்ணிட்டேன். நான் எங்கேயோ போயிருவேன் மேடம். மாமா உங்களுக்கு ஃபோன், உங்க பாஸ் கால் பண்றாரு. இவ்வளவு நேரம் போன் அவகிட்டயா இருந்தது? இதான் உங்களோட பெரிய கிளையண்டா? இரு இரு, உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லி உன் வண்டவாளத்தை தண்டவாளத்துல ஏத்துறீங்க பாரு. மேடம் வேணாம் மேடம், வேணாம் மேடம். என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சா என்ன அடி பொழந்துருவா மேடம். இப்பதான் புதுசா ஒரு விளக்கமாறு வேற வாங்கியிருக்கா. புது விளக்கமாத்தால அடி வாங்கடா, ரொம்ப வலிக்கும் மேடம். மேடம் ப்ளீஸ் மேடம். மேடம், இது வேற யாரும் இல்ல, 1+1. இது என் பொண்டாட்டியோட தங்கச்சி, என் மச்சினிச்சி தான் மேடம். மச்சினிச்சியா? இரு இரு, இப்பவே போன் பண்ணி உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லு. மேடம் மேடம் வேணாம் மேடம், ப்ளீஸ் மேடம். ஆமா, ஏமா உனக்கே இது வெக்கமா இல்ல? ஆரம்பத்துல வெக்கமா தான் மேடம் இருந்துச்சு. ஆனா எங்க மாமா ரொம்ப நல்லவர் மேடம். வெளியில அழைச்சிட்டு வருவாரு, விருப்பப்பட்டதெல்லாம் வாங்கி தருவாரு, பத்திரமா கொண்டு வந்து வீட்டுல விட்டுருவாரு. கேட்டுங்க மேடம், கேட்டுங்க. அப்படி சொல்றேன் என் செல்லம். சும்மா மேடம். என்னவன் போனே வாங்க மாட்டேங்கிறான்? நம்ம ரன்பீர் தானே, இப்படி நமக்கு தான் விசுவாசமா இருப்பான். எதுக்கும் உன் பொண்டாட்டி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி வைக்கிறேன். மேடம் 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 மேடம், நாம வேணா ஒரு டீலுக்கு வருவோமா? என்னது அது கன்றாவியான டீல்? நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்றேன். அப்படி நீங்க என்ன ஹெல்ப் பண்ணுவீங்க? மேடம், எல்லாம் நம்ம சிவாபாச பத்தி தான் மேடம். நீங்க ஓகேன்னு சொல்லுங்க, இப்பயே பேசிக்குவோம். சரி, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். என்னன்னு சொல்லு. நீங்க சத்தியம் பண்ணுங்க, அப்பதான் நான் சொல்லுவேன். ஆஹா, நீ முதல்ல விஷயத்த சொல்லு. என்ன பேசுறான்? மேடம், அதோ அச்சோ, என்ன காட்டுறானே? அங்க 65 வயசு தாத்தா மெனுக்காட உத்து பார்த்தா மாதிரி ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரே, அவர் வேற யாரும் இல்ல, நம்ம சிவாபாஸ் தான். அதாவது நம்ம சிவா முதலாளி. அவர் தானே? உனக்கு எப்படி தெரியும்?
நம்பிக்கை இல்லைன்னா என் செல்லத்திட்ட கேளுங்க, என் மச்சினிச்சிட்ட கேளுங்க. ஆமா மேடம், அது சிவா சார் தான். பாத்தீங்களா மேடம், என் மச்சினிச்சே சொல்றா. ஆமா, அவர் எப்ப வந்தாரு? நீங்க எப்ப மேடம் வந்தீங்க? நான் வந்து ஒரு 1/2 hour இருக்கும். அவர் வந்து 1/2 hour இருக்கு மேடம். இங்க பாக்குறா, இங்கே உத்து பாக்குறா. ஒருவேளை சொல்லியிருப்பானோ? இனிமே இந்த இடம் சரிப்பட்டு வராது. ஸ்பாட்டை மாத்த வேண்டியதான். அப்பாடா, நம்ம தப்பிச்சோம். செல்லக்குட்டி, நீ போய் நம்ம கேபின்ல போய் உட்காரு. எவனாவது நம்ம ஜூஸ் எடுத்து குடிச்சிட போறான். போ செல்லம். சீக்கிரம் வாங்க மாமா. சரி செல்லக்குட்டி. மேடம், அப்படி முறைக்காதீங்க. என்ன இவ்வளவு கேள்வி கேக்குறீங்கல்ல, நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? என் ஃப்ரெண்ட ரஞ்சித்தை பார்க்க வந்தேன். என்னது, ரஞ்சித் சார் வந்துட்டாரா? எப்ப வந்தாரு? ரஞ்சித் சார் எப்ப வந்தீங்க? ரஞ்சித் சார், ரஞ்சித் சார பார்க்கணும். அந்த மா மனிதரை நான் கட்டி தழுவணும் மேடம், கட்டி தழுவணும். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், இரு வந்துருவாரு. வந்துருவாரா? கண்டிப்பா வந்துருவாரா மேடம்? ரஞ்சித் சார். ஹலோ. ஏய், எங்கடா இருக்க? உள்ள வந்துட்ட சக்தி, இங்கதான் இருக்கேன். நானும் உள்ளதா இருக்கேன், வா. இதோ வந்துடுறேன். சரி சரி வா. என்ன மேடம், ரஞ்சித் சார் வந்துட்டாரா? அங்க பார். யார காட்டுறவ? நம்பிட்டோம். யாரு? முகம் சரியாவே தெரிய மாட்டேங்க. ஹாய் சக்தி. சூப்பர் கங்கா. ரஞ்சித். ரஞ்சித் சார் நேரம் அங்க போய் நிக்கிறான். ஒருவேளை இவன் தான் ரஞ்சித்தா இருக்குமோ? கன்ஃபார்மா அவன் தான். அவன் யாருன்னு பாப்போம். ரஞ்சித் சார், அடாடாடாடாடாடா, என்ன ஒரு நடை, என்ன ஒரு உடை, என்ன ஒரு பாவனம். ரஞ்சித் சார், ஆண்மகனுக்கே உரித்தான ஒரு கட்டுடல், நேர்கொண்ட பார்வை, சீர்கொண்ட தன்மை. அடாடாடாடா, ரஞ்சித் சார், எந்த ஒரு ஆண்மகனிடத்திலும் நான் பார்த்ததே இல்லை இப்படி ஒரு அழகை. எந்த ஒரு வெளிநாட்டு காரணம் இப்படி இருந்ததில்லை ரஞ்சித் சார். ரஞ்சித் நீங்க சார். மிஸ்டர் ரன்பீர் தானே? ரஞ்சித் சார், எப்படி என்னை கண்டுபிடித்தீர்கள்? தட் இஸ் ரஞ்சித். அருமை அருமை ரஞ்சித் சார், உங்களை பார்த்தாலே எனக்கு கையும் ஓடவில்லை, காலும் ஓடவில்லை ரஞ்சித் சார். ரஞ்சித் சார், ரஞ்சித் சார். ரன்பீர், ஏன் நர்வஸா இருக்கீங்க? கூல் டவுன் ஆகுங்க, ரிலாக்ஸ். ரஞ்சித் சார், உங்களை பார்த்தாலே என் உடம்பெல்லாம் என்னமோ பண்ணுகிறது ரஞ்சித் சார். ரஞ்சித் சார், எனக்கு ஒரே ஒரு உதவி செய்வீர்களா? என்ன ரன்பீர், கேளுங்க. ஐயோ, உங்களை ஒரே ஒரு முறை ஆற கட்டி தழுவ வேண்டும் ரஞ்சித் சார். ஐயோ ரன்பீர், அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல. அது அவர்கள் நாட்டு கலாச்சாரம். கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் மதிப்பவனா, என்னை தடுக்காதீர்கள். No, 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 no. ரன்பீர், எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. நான் யாரையும் கட்டி பிடிக்க மாட்டேன். ரஜினிக்கு எப்படி காலை விடுறது பிடிக்காதோ அதே மாதிரி எனக்கு கட்டி பிடிக்கிறது சுத்தமா பிடிக்காது. ஓஹோ, அப்போ கல்யாணம் ஆனா ஃபர்ஸ்ட் நைட்ல எப்படி சார்? நான் ஆம்பளைங்களை சொன்ன ரன்பீர். ஓ ஓ ஓ.
கன்ஃபார்மா ரஞ்சித்தா தான் இருப்பான். ஆனா அவன் முகம் மட்டும் சரியாவே தெரிய மாட்டேங்குது. அங்க நின்னு பாப்போம். ஆளு எப்படி இருப்பான் பாருங்கிறேன்னு சொன்னா முகம் சரியாவே தெரிய மாட்டேங்க. ஏய் சக்தி, வளன்னு பேசாத. அவன் ஏதாவது இந்த பக்கம் திரும்பி சிரிக்கிற மாதிரியாவது பேசு. ஐயோ ரஞ்சித் சார், உங்களை நேர்ல பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். சார், உங்களை என்னால கட்டி தான் பிடிக்க முடியல. அட்லீஸ்ட் கையாவது கொடுங்க சார், கொடுங்க சார். சித்தி அட கொடுங்க சார். சார், உங்க கை ஒரு ஆம்பளை கை மாதிரியே இல்ல. உங்க கை மட்டும் இல்ல சார், ஆளு. ஏன் ஆளை பார்த்தா ஆம்பளை மாதிரி இல்லையா? ஐயோ, நான் அப்படி சொல்லல மேடம். ஆள் பார்க்க ஆம்பளையா தான் இருக்காரு, ஆனா சாஃப்டா இருக்காருன்னு சொல்ல வந்தேன் மேடம். ஆ, அப்படியா? படா ஏய் திரும்புடா. அப்புறம் ரன்பீர், நாங்க ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றோம். நீங்க நானும் தானே ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றேன். வாங்க உட்கார்ந்து பேசுவோம். ரன்பீர், உங்க மச்சினிச்சி. ஆமா மேடம், தேங்க்ஸ் மேடம், தேங்க்ஸ் மேடம். மேடம் நான் மறந்தே போயிட்டேன். யூ கேரன் ரஞ்சித் சார், நம்ம அடிக்கடி மீட் பண்றோம். ஆபீஸ் வாங்க, மறந்துடாதீங்க. Okay. பாய் சார். நோ. போயா போ. ஓ ரஜினி சார். ஓகே ரஞ்சித் சார், பாய் சார். Bye. பாய் மேடம். என்ன உட்கார்ந்து பேசுறாங்க? ஏய், இவன் எங்கடி இங்க வந்தான்? மச்சினிச்சிய ரூட்டு விட தனியா கூட்டிட்டு வந்திருக்கான். அடப்பாவி. சரி, ரஞ்சித் வரான்னு தெரிஞ்சதும் சிவா சார் என்ன ரியாக்ட் பண்ணாரு? என்ன ரியாக்ட் பண்ணாரா? அங்க பாரு, மெனு கார்டு வச்சுட்டு மூஞ்சி மூடிட்டு உன்னை பார்க்கதான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஹே சூப்பர் டி. உன் பிளான் பெருசா ஒர்க் அவுட் ஆகுது போல. ஆமா ஆமா. ச்சே, என்ன இந்த ரஞ்சித் பையன் முகமே தெரிய மாட்டேங்குதே. நம்ம பக்கத்துல போனா பார்த்தலாம், ஆனா அந்த சக்தி கண்டுபிடிச்சிருவாளே. நாங்க போகணும், ஆனா அவ என்ன கண்டுபிடிக்கவே கூடாது. ஏதாவது ஐடியா பண்ணுமே. மே ஐ ஹெல்ப் யூ மேம்? எஸ் எஸ், உன்னுடைய ஹெல்ப் எனக்கு கண்டிப்பா தேவை. சொல்லுங்க மேடம், என்ன வேணும்? இங்க வேண்டாம், அங்க போய் பேசலாமா? உள்ள போய் சொல்றேன். ஓகே மேடம். டேய் ரஞ்சித், உன்னை பிடிக்காம விட மாட்டேன்டா. என் புஜ்ஜு குட்டி. மாமா இங்க என் வந்ததுல இருந்து பட்டு கொஞ்சிட்டு குட்டி. தான் இருக்கீங்க, எதுவுமே வாங்கி தரல இன்னும். ச்சே. எனக்கு பசிக்குது மாமா. சாரி டார்லிங், நானு ரஞ்சித் சார் பார்த்ததுல ஆர்டர் கொடுக்கவே மறந்துட்டேன். இப்ப ஆர்டர் பண்றேன். சரி. எங்க இருக்கான்னு தெரியலையே. டேய் தம்பி, ஆ? இங்க வாடா. அச்சச்சோ, இவனா? யோ சீக்கிரம் வாயா, டைம் ஆகுதுல, செல்லம் வெயிட் பண்ணுதுல. வந்த வேலையை பாப்போம். யோ, ஆ? என்னையா கஸ்டமர் கூப்பிட்டே இருக்காங்க, நீ பாட்டு போயிட்டே இருக்க? ஏய், உன் வேலையை பார்த்துட்டு போடா. ஏய், என்ன நீ மரியாதைலாம் பேசிட்டு இருக்க? மேனேஜர்ட்ட சொன்னேன்னு வையே, உன் வேலை காலி. ஒழுங்கா போய் என்னன்னு கவனி. இவன் வேற இரிட்டேட் பண்றானே. சரி, சமாளிப்போம். சீக்கிரம் வாடா, செல்லம் வெயிட் பண்ணுதுல. என்ன வேணும்? ஆர்டர் சொல்றேன், நோட் பண்ணிக்க. சொல்லு. மட்டன் பிரியாணி 2, 65 2,
பிரான் தொக்கு 1, ஆ, காடை ஃப்ரை 1, ஆ, பிரான் சுக்கா 1, ஆ, காடை வறுவல் 1, ம், சொரா 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 புட்டு 1, ஆ, நண்டு ஃப்ரை. ம். டேய் என்னடா முறைக்கிற? எல்லா ஹோட்டல்லையும் பூரா நார்த் இந்தியாக்காரங்களே வச்சிருக்கானுங்க. நம்ம சொல்றது அவனுக்கு புரிய மாட்டேங்குது, அவனுக்கு சொல்றது நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. ஆ? டேய் திருப்பி சொல்லு பாப்போம். டேய் முடியாது படா. என்ன இப்படி டென்ஷன் ஆயிட்டு போறான்? அப்படி என்ன நம்ம கேட்டோம்? சரி விடுங்க மாமா, அதான் ஆர்டர் எடுத்துட்டு போயிட்டார்ல. செல்லக்குட்டி, இருந்தாலும் உன்ன மாதிரி யாரும் இனிமையா பேச மாட்டாங்க செல்லக்குட்டி. என்ன ஆர்டர் எடுத்துட்டு போய் இன்னும் கொண்டாடாம இருக்கானுங்க? ஆ? ஆ? எப்ப பார்த்தாலும் இந்த ஜூஸ் எடுத்துட்டு வந்து கொண்டாந்து வச்சிடறானுங்க. ச்சே, போங்கட்டு. டேய் எவ்வளவு நேரம்டா? ஏய் இந்தா. ஆ? ஏய் இதான் வந்திருக்க, மத்த ஐட்டம் எங்க? ஏய் உனக்கு இது போதும், தின்னுட்டு போடா. வந்துட்டோம். ஐயோ என்ன சொல்ல இவன் இவ்வளவு உரிமை எடுத்துக்கிறான்? ஏ ரஞ்சித், முகத்தை காட்ட மாட்டேங்கிறியே. ஆ, சரியாவே தெரிய மாட்டேங்க. என்ன பண்ணலாம்? ஐயோ. ஆ, வெயிட்டர் நிக்கிறான், அவனை வச்சு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஏ வெயிட்டர், இங்க வா. ஐயோ சிவாவா, அவனும் வந்திருக்கானா இங்க? ஐயோ ஏய் சீக்கிரம் வாப்பா. ஐயோ, எனக்கு டைமே சரியில்லை. ஏய் எங்க போற? கஸ்டமர் கூப்பிடுறாங்கல்ல, கேக்கல? போய் அட்டெண்ட் பண்ணு போ. ஓகே. எஸ் சார். சார். யோ வெயிட்டர் வாயா, வந்துட்டியா இல்லையா? எஸ் சார். சொல்லுங்க சார். வந்துட்டியா? எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும் நீ. ஹெல்ப்பா? சொல்லுங்க செய்யறேன். சொல்றேன். ஃபர்ஸ்ட் எனக்கு போய் கொஞ்சம் சுடுதண்ணி எடுத்துட்டு வா. சுடு தண்ணியா? எடுத்துட்டு வரேன். ஏய் இங்கே நின்னுட்டு இருக்க, அங்க எங்கேயாவது போய் உட்கார வேண்டியதானே? என்னது? சார் ஹாட் வாட்டர் கொண்டு வரேன் சார். சார் ஹாட் வாட்டர். தேங்க்யூ தேங்க்யூ. சார் வேற என்ன சார் வேணும்? எனக்கு உங்க ஹெல்ப் ஒன்று வேணும். ஹெல்ப்பா? ஐயோ, என்ன இவனும் நம்மள மாதிரி ஹெல்ப் கேக்குறான்? ஐயோ, இவனும் நம்மள மாதிரி சர்வர் ட்ரெஸ் போட்டு போய் அந்த ரஞ்சித் பையல பார்க்க ஆசைப்படுறானோ? நாகலட்சுமி நீ உஷாரா இரு. என்ன சார் ஹெல்ப் வேணும்? எதா இருந்தாலும் இங்கேயே சொல்லுங்க சார். சொல்றேன். எனக்கு ஒரு ஆளை போட்டோ எடுக்கணும். போட்டோவா? யார் சார் அது? கேட்டுக்கோ. அங்க பாத்தியா, அதோ அந்த டேபிள்ல ப்ளூ கலர் ஷர்ட் போட்டு ஒருத்தன் உட்கார்ந்திருக்கான் பாத்தியா? அவன் தான். அவனை மட்டும் நீ ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்துரு. நீ கேக்குற பணத்தை நான் உனக்கு கொடுக்கறேன். இதுங்களை போட்டோ எடுத்துட்டு வர சொல்றான். ஆஹா நாகலட்சுமி, நாம எதுக்கு வந்தோமோ அந்த வேலை ஈஸியா முடிஞ்சிரும் போல இருக்கே. எப்படா கிட்ட போய் பாக்குறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சிவாவா பார்த்து ஒரு நல்ல ஐடியாவா கொடுத்துருக்கான். அப்படியே நாம மாட்டிக்கிட்டாலும் சிவாவா போட்டு கொடுத்துடலாம். என்னவன் ரொம்ப யோசிக்கிறான்? ஓ, ஒருவேளை காசு ஏதாவது எதிர்பார்க்கறானோ? இருக்கும். வெயிட்டர் தானே, காசுக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பான். கொடுத்து தொலைவும். இந்தா இப்படி. யோ என்னையா ரொம்ப யோசிக்கிற? வேணா வேற ஆளை பாத்துக்குவா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சார். நான் எப்படி எடுக்கிறதுன்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன் சார். நீங்க கொடுங்க, நான் போட்டோ எடுத்துட்டு வந்துடுறேன். அப்படியா? உன் போன்ல கேமரா இருக்கா? சார் என்கிட்ட போனே இல்ல சார். யோ போனே இல்லாம எப்படியா போட்டோ எடுப்ப? இந்தா என்னோட போனை வச்சுக்கோ. கொடுங்க 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 சார். இங்க பாரு, போட்டோ பக்கா கிளாரிட்டியா இருக்கணும், சரியா? சூப்பரா எடுத்துட்டு வருவேன் சார். நான் எடுத்துட்டு வந்தோன்னே நீங்களே பாருங்க சார். நாம யாருன்னே சிவாவால கண்டுபிடிக்க முடியல. அவ மட்டும் என்ன கண்டுபிடிச்சிட போறாளா? ஏ நாகலட்சுமி, இந்த கெட்டப்புக்கு சூப்பரா மேட்ச் ஆயிடுச்சுடி. யோ சீக்கிரம் போய் எடுத்துட்டு வாயா. இத பாரு சார். எப்படிதான் ஜீன்ஸ் டிஷர்ட்லாம் போடுறாங்கன்னு தெரியல, ரொம்ப முடியல. சரி, இன்னைக்கு ஒரு நாள் என்ன ரஞ்சித் மாதிரி நடிக்க வச்சு சமாளிச்சிட்ட. மறுபடியும் தேவைப்பட்டுச்சுன்னா என்ன பண்ணுவ?
வேற வழியே இல்ல. அப்போ நீதான் வரணும். ஏதோ என் மாமா மட்டும்தான் வருவாருன்னு நினைச்சேன். ஆனா இந்த லூசு ரன்பீர் வருவான்னு நான் எங்க நினைச்சேன்.